الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்களையும் என்னை விட்டு பிரிந்து மண்ணறையில் வாழக்கூடிய நம்முடைய உறவினர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று நோட்டமாக. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு அண்ட சராசரங்களை படைத்து இதில் மனித வர்க்கங்களை நாம் படைத்து என்னை வணங்குவதற்காக வேண்டியே உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்கின்ற கட்டளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் படைத்து அந்த மனித சமூகத்தை இந்த பூமியிலே அனுப்பி இந்த மனித சமூகங்களை பல்கி பெருகச் செய்து இந்த உலகத்தில் நாம் பார்த்திராத அளவிற்கு, நாம் கண்டுகொள்ளாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் மனிதர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்ச்சி செய்திருக்கிறான். மனிதர்களை படைத்ததற்குண்டான நோக்கம் இல்லா லியஅபுதுன், என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்க வேண்டும் என்று இந்த மனித ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்து எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை, எப்படி வணங்க வேண்டும் என்பதை, எந்த முறைப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நபிமார்கள் என்கின்ற ஒரு அழகான ஒரு பாதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி அதில் இறைவனுடைய வார்த்தைகளை வேதங்களாக இந்த சமூகத்திற்கு முன்னிறுத்தி இந்த மனித சமூகத்தினுடைய சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த ஒரு பாதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த வகையில தான் இன்றைக்கு வாழக்கூடிய எல்லா மக்களும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாவது, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களாவது ஒரு சரியான ஒரு சீர்திருத்தத்தின் பாதையினுடைய நோக்கி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளைக்கு இன்னைக்கு இருக்கிறார்களா என்று சொன்னால், ஒரு அற்பமாக இந்த உலகத்திலே கருதக்கூடிய பொருளாதாரம், அற்பமாக கருதக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்னைக்கு சண்டைகளும் சச்சரவுகளோடும் இன்னைக்கு இந்த சமூகம் பயணித்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஜ்தனிபு தாகூத்
ஒத்தபிஉ மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா ஒலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்றாதீர்கள் என்றும், இப்ராஹிமுடைய மார்க்கமும் அல்லது அல்லாஹ்வினுடைய தூதர் உஸ்வத்துல் ஹசனா அவர்களுடைய மார்க்கத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்கின்ற ஒரு நல்லுபதேசங்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். இந்த பாதைகளை பின்பற்றக்கூடிய நாம, இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நாம, இதையெல்லாம் தவிர்த்து நல்ல விஷயங்கள் எதுவாக இருக்கிறதோ அதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளை என்னவோ அதை செய்வதற்கு இன்னைக்கு நம்முடைய முக்கியத்துவம் இல்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளை எதுவாக இல்லையோ அதற்காக வேண்டி இன்னைக்கு முக்கியத்துவங்கள் அதிகப்படுத்தி கொண்டு அதற்காக நேரங்களை செலவிடக்கூடிய சமூகமாக இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன, பிறர் சமுதாயத்தை பார்த்து, பிறரை பார்த்து, அல்லது அது யார் வேணாலும் இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அல்லது தெருவில் உள்ள மக்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினர் இருக்கலாம், நம்முடைய ஜமாத் யார் வேண்டுமானும் இருக்கலாம். பிறரை தேவையில்லாத விஷயங்களை கொண்டு யூகிப்பது அப்படிங்கிறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. யூகங்கள் அப்படிங்கிறது பிறரை கொண்டு நாம விமர்சிப்பது, நாம பிறரை யூகித்து இவர்களுக்கு இதுதான், இவர்களுக்கு இந்த விஷயம்தான் அப்படிங்கிறது நாம தீர்ப்பளிக்கிறது அப்படிங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யூகிப்பதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு நபர், நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு நபர், இவர் எந்த இபாதத்தும் பண்றதே கிடையாது, இவர் நரகத்துக்கு தான் போவாரு, இவருக்கு அல்லாஹ் உதவியே செய்ய மாட்டான், இவனுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா, இவன்லாம் இந்த சமுதாயத்தில் எப்படி உன்னதமாக இருப்பான், அதெல்லாம் நாம் எதுவுமே சொல்லவே கூடாது. யாரை பற்றியும் நாம யூகித்தல் என்பது, யூகிச்சு நாம் அந்த வார்த்தைகளை சொல்லுவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நபரை பார்த்து நாம தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் சொல்லி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களிலிருந்து நாம பாவியாரலாக திகழ்ந்து விடக்கூடாது. பல்லாமின் பௌரா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அந்த மனிதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு நெருங்கிய தொடர்பு. அந்த நபர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து கொடுத்துருவான். அவர்கள் கேட்காத தருணங்கள் கிடையாது, அல்லாஹ் கொடுக்காத அருள் கொடைகள் கிடைக்காது. அவரை பார்த்தால் நிச்சயமாக அவர் சொர்க்கத்துக்கு தான் செல்வார் என்கின்ற ஒரு அழகான சிந்தனை வரக்கூடிய அளவிற்கு அவருடைய தோற்றங்களும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு. ஆனா அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்யுங்கள் என்று அவருடைய சமூகம் சொன்னதினால், அந்த சமூகம் கொடுத்த பொருளாதாரத்தை வாங்கியதினால், அந்த சமூகம் கொடுத்த தங்கம் வெள்ளி ஆபரணங்களை வாங்கியதினால் அவர்கள் அந்த இடத்துல வழிதவறி போனார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்தியாக அறிவிக்கிறார். யாரையும் பார்த்து யூகித்தல் என்பது, யாரையும் பார்த்து நாம ஒரு விஷயத்தை உறுதி பிரமாணம் எடுப்பது என்பது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நாம சிறந்த வாழ்க்கை எது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் வாய் கூசாம சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய மக்கள்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை உன்னதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, ஈமானிய உணர்வு இருக்கக்கூடிய, இறையச்சம் என்கின்ற ஒரு சிறந்த சிந்தனை இருக்கக்கூடிய எம்முடைய மக்களுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நாம செக் பண்ணி பார்த்தோம் சொன்னா, சிறந்த வாழ்க்கை எது அப்படிங்கிறது இன்னைக்கு நாம கேட்டோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய வீடு இருக்கணும், ஒரு நல்ல கார் இருக்கணும், இந்த நமக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும், அதுல குளிப்பதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கணும், எந்த விதமான சிரமங்கள் இல்லாம எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் இன்னைக்கு என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு சிறந்த வாழ்க்கை, அதுதான் சிறந்த ஒரு முடிவு, அதுதான் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லி காண்பித்து, என்ன நீங்க யூகிக்கிறீங்க,
என்ன நீங்க சிந்தனைங்க, எதை வைத்து எதை நீங்க முடிவு செய்கிறீர்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். காரூன் சொல்லி ஒருத்தன், எல்லாத்துக்கும் தெரியும், அவனுடைய சொத்துக்களை மதிப்பிடுவதற்காக, அவனுடைய சுகங்களை ஒட்டுமொத்தமாக மதிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அவனுக்கு ஏராளமான அருள் கொடைகளை கொடுத்தோம், அவனுக்கு ஏராளமான சுகபோகங்களை கொடுத்தோம், அவனுக்கு ஏராளமான சொத்துக்களை கொடுத்தோம். அவனுடைய சொத்துக்களுடைய கசானாவினுடைய சாவி இருக்கா இல்லையா, அந்த சாவி ஒட்டகங்கள் சுமந்து செல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய சொத்துக்கள் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு நாள் அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டு வெளியே வந்தான். தன்னை அலங்கரித்தான், அழகான ஆடைகள் உடுத்தினான், அழகான அந்த மிருகங்களை கூட்டிட்டு வந்தான், அந்த வாகனங்களை எடுத்துட்டு வந்தான், அவனுக்கு போடக்கூடிய செண்டுகளை போட்டு வந்தான், உயர்தரமான விஷயங்களை கொண்டு அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் அவன் வெளிக்காட்டும் பொழுது ஃபஹரஜ அலா கௌமிஹி ஸீனதா, அந்த ஜீனத்தோடு அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் வரும் பொழுது அந்த சமுதாய மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், சுப்ஹானல்லாஹ், யா லைத லனா மிஸ்ல மா ஊதீத காரூன். ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு யூகிக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனையில ஒரு முடிவு செய்யறாங்க, யா லைத லனா மிஸ்ல மா ஊதீத காரூன், இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டாமா என்று ஆசைப்படுதாங்க. அவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன, அவன் போடுற ஆடைகள் என்ன, அவன் போகின்ற வாகனங்கள் என்ன, அவன் இருக்கக்கூடிய சொத்துகள் என்ன, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். நீங்க நம்ம பார்க்கிறோமா இல்லையா, ஒரு கடையில வியாபாரம் பயங்கரமா நடக்கும், ஒரு இடத்துல அவனுடைய சொத்துக்களும் அவனுடைய சுகங்களும் இன்னைக்கு கண்கூடா பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு ஆசை வரும், நமக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருந்து நான் இந்த மாதிரி ஒரு கார்ல போய் நமக்கு இந்த மாதிரி ஒரு சுகபோகங்கள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்படுமா இல்லையா. அந்த மாதிரி அந்த சமூக மக்கள் எல்லாம் பார்த்து, யா லைச்சலனா இஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனங்களோடு நபிமார்களோடு பேசுகிறான். நண்பிற்குரியவர்களே, வகாலல் ஊத்தில் இல்மு, அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைலக்கும் சவாபுல்லாஹி, வைலக்கும் அல்லாஹ், அதாவது உங்களுக்கு அறிவு வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டு, சவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வாமினுஸ் சாலிஹாத், அல்லாஹ்வினிடத்தில் இருப்பது இதை விட சிறந்ததல்லவா. எதை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்க, எதை பார்த்து நீங்க முடிவெடுக்கிறீங்க, எது நல்ல வாழ்க்கை என்று நீங்க ஆசைப்படுறீங்க? இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்ததா அல்லது மறுமையிலை சென்று அந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்ததா? கைருல் லிமன் ஆமன வஅமில ஸாலிஹா, சாலிகான அமல்கள் நீங்க செஞ்சீங்கன்னா இதை விட சிறந்த கூலி எல்லாம் உங்களுக்கு தருகிறானே. சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை விட பெரிய பெரிய சகாபாக்கள், பெரிய பெரிய பணக்கார சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஜகாத் கொடுக்குறாங்க, தானம் தர்மம் செய்கிறாங்க, நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க அதிகமான பொருளாதாரத்தை மார்க்கத்துக்காக இழக்கிறாங்க, எங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏழை சகாபாக்கள், எங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்கள மாதிரி நன்மைகள் நாங்கள் பெறணுமே, அவங்க அந்த மாதிரி கொடுத்து நன்மைகள் நிறைய எடுக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யாரு தொழுது விட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு திக்ர்களை 33 தடவை ஓதுகிறார்களோ, அவர்கள் யாரெல்லாம் வெளியிடத்தில் தானம் தர்மம் செய்கிறார்களோ அதற்கு ஈக்குவலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நன்மைகளை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இன்னைக்கு நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சாலிகான அமல்கள் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த இடத்துல வைப்பான். பணக்காரர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அருள் புரிகிறான், பணக்காரர்களுடைய அவர்களுடைய பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறான், பணக்காரர்கள் மட்டும் அல்லாஹ் உதவி செய்கிறான் என்கின்ற யூகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அருள் செய்து, அல்லாஹ் எல்லா மக்களுடைய துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ரஹமத்தை இறக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி? கைருல் லிமன் ஆமன வஅமில ஸாலிஹா. இந்த உலகத்தினுடைய பணக்காரர்களாக ஆவதுக்கு ஒரு செய்தி சொல்லவா?
அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய பொருட்களும் சரி, இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சரி, அதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? சுபுவுக்கு முன்னாடி நாம தொழுகிற 2 ரக்காயத்து இருக்கா இல்லையா? சுபுவுக்கு முன்னாடி தொழுகின்ற அந்த 2 ரக்காயத்தினுடைய மதிப்பு இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களை விடவும் சிறந்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறார். இந்த உலகத்துல தங்கத்தினுடைய குவிகளை நாம எவ்வளவு பார்த்தாலும் சரி, வைரத்தினுடைய குவில்களை எவ்வளவு பார்த்தாலும் சரி, ஆபரணங்களுடைய குவில்களை இந்த உலகம் முழுக்க அவர்கள் வைத்து விட்டாலும் சரி, அதை விட சிறந்த நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுபுவுக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எதை பார்த்து நம்ம ஆசைப்படுதோம்? யாரை பார்த்து? இவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெற்றவங்க, இவங்க அல்லாஹ்வுடைய அருள் கொடையை பெற்றவங்க. அப்ப நாம அருள் கொடைகளை பெறவில்லையா? அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்து செய்யவில்லையா என்கின்ற ஒரு சிந்தனையோடு தான் இந்த உலகத்தை நம்ம வாழ வேண்டும் என்பதற்குரிய யாரையும் பார்த்து நாம யூகிக்கிறது என்பது, யாரையும் பார்த்து முடிவெடுக்கிறது என்பது நமக்கு தேவையில்லாத விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அறிவித்து கொடுக்கிறான், இன்ன துன்யா மல்ஊனத்தின் மல்ஊனா. இந்த உலகம் அப்படிங்கிறது சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது. யாரை தவிர என்று சொன்னால், அலா பி திக்ரில்லாஹி வ ஆலிமுன் வ முத்தஅல்லிமுன். யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி உண்டான கல்வியை அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை அறிந்த விஷயத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ, அவர்களை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எதை வச்சு முடிவெடுக்கணும்? யாரை பார்த்து முடிவெடுக்கணும்? சிறந்த இபாதத்துகளை கொண்டு நாம முடிவெடுக்கணுமா? அவன் கார் வச்சிருக்கான், அவன் பைக் வச்சிருக்கிறான், அவன் பிளைட்ல அடிக்கடி போறான், அவனுக்கு உலகம் ஃபுல்லா பிசினஸ் இருக்குன்னு சொல்லி நாம எல்லாரும் அதை நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையும் எம்முடைய சிந்தனைகளும் இந்த பூமியிலே அழித்து விடுவான். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக அதை விட்டு நாம தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. இன்னைக்கு படித்தவர்கள், பணக்காரர்கள், அதே மாதிரி பதவி உள்ளவர்கள், அதே மாதிரி வேற என்னென்ன அந்தஸ்துகள் இருக்கு, எல்லா அந்தஸ்தில் உள்ளவர்களும் தனக்கு கிடைத்த அந்த ஒரு விஷயத்தை வைத்து வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறுகிறேன் பாருன்னு சொல்லி நமக்கு கீழே உள்ளவர்களை உதாசீனப்படுத்தி பேசுவாங்க. சில நபர்கள் உதாசீனப்படுத்தி, நீ எல்லாம் எங்க முன்னேற போற, நீ என்னத்தை பண்ண போற, உனக்கு கடைசி வரைக்கும் அழிவுதான், உனக்கு நீ இப்படித்தான் இருக்க போற அப்படின்னு சொல்லி பிறர்களை பார்த்து ஏளனமாக அந்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹரு கௌமின் மின் கௌமின் அஸா ரப்புக்கும். யாரையும் பார்த்து நீங்க அப்படி நினைக்காதீங்க, யாரையும் பார்த்து அப்படி நீங்க சொல்லாதீங்க, யாரையும் பார்த்து உங்களுடைய சிந்தனைகள்ல இந்த மாதிரி தவறான யூகங்களை நீங்கள் யூகிக்காதீர்கள். நிச்சயமாக ஒரு நபர் இன்னொரு நபரை காட்டிலும் சிறந்தவராக இருப்பார். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள் உண்டு, ஆனால் தாயையும் தந்தையும் அரவணைக்கக்கூடிய அந்த பகுதி அந்த மனிதர்கிட்ட எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ், நல்ல மார்க்கம் தெரிஞ்சவர்கள் கூட அப்படி நடக்க மாட்டாங்க. நல்ல மார்க்கம் தெரிஞ்சவர்கள் கூட அவ்வாறு நடக்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் தீமையான பழக்க வழக்கங்களை கொண்டு அவர் நரகவாதி என்றோ, இவர் இனிமே இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்றோ, அல்லது இவரெல்லாம் நாசமா போகட்டும் என்று சபிப்பதற்கோ எந்த விதமான யூகங்களுக்கு நாம முன்னேறக்கூடாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு காலத்தில் 2 பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு நபர் நல்ல இபாதத்தை செய்யக்கூடிய மனிதர், அல்லாஹ்வினுடைய தூதர் அறிவிக்கிறாங்க, நல்ல இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதர். இன்னொரு நண்பர், அவர் இபாதத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் எப்போதுமே கெட்ட செயல்கள், எப்போதுமே கெட்ட விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய மனிதர். இவரும் தொழுகைக்கு வாமா, தொழுகைக்கு தொழுதுகலாம், அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறான், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான், அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான், அல்லாஹ் உங்களை நரகத்திலேருந்து போட்டுருவான், அப்படிலாம் நீ செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்லி அவரை தொழுகையின் பக்கம் அழைக்கிறார். இவர் வந்த பாடில்லை.
ஒரு நாள் கடுமையான கோபத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உன்னைய மன்னிக்கவே மாட்டான், இப்படி நீ அழிஞ்சிரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை பார்த்து சொன்ன உடனேயுமே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அரிசிலிருந்து அந்த சப்தத்தை வெளிப்படுத்தினான். என்னுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்? என்னுடைய மன்னிப்பு, என்னுடைய ரஹமத்து, என்னுடைய அருள் அவருக்கு கிடைக்காது என்று நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்? இந்த உலகத்தை ஆளக்கூடியவன் நான், இந்த உலகத்துக்கு ரஹமத்து இறக்கக்கூடியவன் நான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்து, வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அத்தனையும் எனக்கு சொந்தமாக இருக்கின்ற பட்சத்தில் எனக்கு கட்டளையிடுவதற்கு நீங்கள் யார்? நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னீர்களோ அவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசிலிருந்து பேசினான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னா, யாரையும் பார்த்து நீ காஃபிரு, நீ நரகவாசி, நீ உருப்பட மாட்ட, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு எந்த விதத்தை ரஹமத்து செய்ய மாட்டான்னு சொல்லி யூகங்களை கொண்டு ஒரு விஷயத்தை முடிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. நம்ம யதார்த்தமா வாழ்க்கையில் இந்த 10, 1, 11 சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம கடந்து போவோமா இல்லையா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு கடந்து போவோமா இல்லையா? அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நமக்கு உபதேசம் பண்றாங்க. என்னது? ருப்ப அஷ்அத மதுஃபூபின் பில் அப்வாப், சட்டைகள் கிழிக்கப்பட்டு தலைகள் பரட்ட தலையாக ஆக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டினுடைய கதவுகளில் விரட்டு அடிக்கப்படக்கூடிய நபர் இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம எத்தனை நபரை நம்ம ஒன்றும் இல்லை, வீட்டு வெளியே போவோம், வீட்டில் ஆள் இல்லை, அவசரமாக வெளியே போய்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை நபர்களை நாம் வெளியே அனுப்பியிருப்போம். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றி விடுவான். யாரை நாம வீட்டில இருந்து வெளியில விரட்டி விட்டோமோ, இவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டுமா என்று யாரை ஒதுக்கி வைத்தோமோ, இவருக்கெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி யார் நம்ம ஒதுக்கி வச்சோமோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நெருங்கிய தொடர்பு இருக்குமாம். அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பானா இல்லையா? முஸ்லீம்ல வருது, நாளைக்கு மறுமையில ஆதமுடைய மகனை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், எனக்கு நீ என்னன்னு கவனிச்சியா? நான் உன்னிடத்தில் ஆடைகளை கேட்டு எனக்கு நீ ஆடை தந்தியா? நான் பசியோடு இருக்கும் பொழுது உன்னிடத்துல உணவு கேட்டு எனக்கு பசியாறுவதற்கு உணவு தந்தியா? நான் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டு நீ எனக்கு தண்ணி தந்தியான்னு கேட்கும் பொழுது அந்த ஆதமுடைய மகன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி நான் தண்ணி தர முடியும்? உனக்கு எப்படி ஆடைகள் தர முடியும்? உனக்கு எப்படி நான் உணவு தர முடியும் கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவானா, ஒரு நாள்ல ஒரு நேரத்துல உன் வீட்டை கதவை தட்டக்கூடிய என்னுடைய அடியான் பசியோடு வந்திருந்தான், அவனுக்கு நீ கொடுத்திருந்தினா என்னை நீ அடைந்திருப்பாய். நான் தண்ணி கேட்கும் பொழுது என்னுடைய அடியான் உன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்து தண்ணீர் கேட்கும் பொழுது அந்த தண்ணீரை கொடுத்திருந்தால் என்னை நீ அடைந்திருப்பாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நண்பிற்குரியவர்களே, யாரை நாம் இழிவாக கருதுகிறோமோ, யாரை நம்மோடு ஈர்க்க வைப்பதற்கு வெறுக்கிறோமோ, யாரை நாம ஓரங்கட்டுகிறோமோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நிச்சயமாக ஏதாவது ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருந்தால் அவங்க லவ் அக்ஸம் அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, யா அல்லாஹ், உணவு கேட்டேன் எனக்கு உணவு கொடுத்துட்டாங்க, ஆடைகள் கேட்டு ஆடையை கொடுத்துட்டாங்க, தண்ணீர் கேட்டு தண்ணீர் கொடுத்துட்டாங்க, என்னுடைய மருத்துவ தேவைக்கு நான் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, இவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்கின்ற கேள்விக்கு அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுப்பாங்க. நிச்சயம் யாரையும் வெறுக்கவே முடியாது. இவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இவங்கெல்லாம் தெருவில் ஒன்னொன்னா எடுத்து, அதாவது பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் அல்லது பொருட்களை தேடி விற்கக்கூடியவங்க, இவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் அப்படி என்ன இருந்துற போது என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு அறிவித்து காட்டுகிறார். நாம் என்ன செய்ய முடியாது? அவர்கள் இந்தந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒதுக்கவே முடியாது. இவங்க படிக்காதவங்க, இவங்க டீசென்ட் தெரியாதவங்க, இவங்களுக்கு ஆடை போட தெரியாதவங்க, இவங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போடக்கூடியவங்க, இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்கின்ற அடிப்படையில் யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது என்பதைத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சாதாரண ஒரு அதாவது ஒரு நாய் தண்ணிக்காக வேண்டி ஈர மண்ணை தன்னுடைய நாக்கை வச்சு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு விபச்சாரி நம்முடைய சமூகத்தில் இருக்கிறான்னு வைங்களேன், அந்த விபச்சாரியை பார்த்து இன்னைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? பாவம் செய்யக்கூடியவள், பெரும்பாவம் செய்யக்கூடியவள், இவரெல்லாம் நம்ம பக்கத்தில் அண்ட விடவே கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் வெறுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த விபச்சாரி இந்த நாய் தண்ணீருக்காக வேண்டி ஏங்குகிறது என்பதற்காக கிணத்துல இறங்கி தங்களுடைய சேலைகளை தண்ணியில் நனைச்சி அந்த தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு கொடுப்பதினால் அந்த பெண் சொர்க்கத்திற்குரியவள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னா, யாரு எந்த இடத்திலிருந்து எப்படி மேன்மைக்கு செல்லுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால யாரையுமே நாம நம்முடைய யூகத்தை வச்சு, நம்முடைய சிந்தனையை வச்சு, நம்முடைய அறிவை வச்சு இவர்களுக்கு இதுதான் என்று அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? எம்முடைய கரங்களில் நாம் ஏற்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுங்க. உங்களுக்கு என்ன, உனக்கு என்ன வேணும்? நீ துவா கேட்கிறியா? உனக்கு எனக்கு என்ன தொடர்பு? உன்னுடைய இறையச்சம் என்ன? உன்னுடைய ஈமான் என்ன? நீ என்ன செய்யற? காலையில் சுபுக்கு வந்தியா, லுகருக்கு வந்தியா, அசருக்கு வந்தியா? உன்னுடைய இபாதத் என்ன? உன்னுடைய வேற்றில என்ன ஓட்டு இருக்கு? உன்னுடைய இபாதத்தில் என்ன கரைகள் இருக்கு? உன்னுடைய குடும்பத்தில் என்ன கரைகள் இருக்கு என்பதை மட்டும் முடிவு செய்து அதற்காக வேண்டி உழைக்கக்கூடிய மனிதனாக நீ வார். உபதேசம் செய்யுங்க, உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நிச்சயமாக முஃமின்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு பயன் அளிக்குமே தவிர அவர்களை ஒதுக்குவோ, அவர்களை சாபமிடுவோ, அல்லது அவர்களை சமுதாயத்திலிருந்து வேறொரு அறுக்கவோ உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அதனால யூகங்களை பொறுத்தவரையிலும், யாரையும் பார்த்து ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒருபோதும் அதற்காக வேண்டி நாம தயாராகவே கூடாது. யாருக்கு எந்த அடிப்படையில் என்ன அந்தஸ்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. மதீனாவில் ஒரு அரசர், அதாவது பின்னாடி வாழ்ந்த ஒரு காலகட்டம், அந்த சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுது. அந்த பஞ்சத்தை சமாளிக்க முடியாமல் அரசர் திணறுதாரு, என்ன செய்யன்னு தெரியாமல் திணறாரு. அப்போ மதீனாவுக்கு வாசல்ல வெளியில் இருக்கக்கூடிய செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? பள்ளிவாசல உட்காந்து, இறைவா, இந்த சமூகம் தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுது. இப்போ மழை பெஞ்சி இந்த பூமி உள்வாங்கி இதில் இருந்து கனிகள் வள ஆரம்பிச்சிச்சுன்னா மனிதர்களுடைய சூழல்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனால நீ மழையை இறக்குவாயாக என்று இதே மாதிரி சப்தத்தோடு பள்ளிவாசல் என்ன செய்றாங்க? துவா கேட்கிறாங்க. இதை அந்த அரசர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி அவர் தன்னுடைய வேலையை தொடங்குவதற்காக போறாரு. சிறிது நேரம் கழித்து மழை அல்லாஹ்வினுடைய அருளால் அந்த இடத்துல பொழிய ஆரம்பிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, யாரு துவா செய்யறா? மதீனாவுடைய அந்த பள்ளிவாசனுடைய வாசல்ல செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்று நாம நினைக்கக்கூடிய அந்த வகையில அவர் அல்லாஹ்வினிடத்துல கையேந்தி, யா அல்லாஹ், இந்த இடத்துல மழையை நீ இறக்குவாயாக என்று கேட்கின்ற பட்சத்துல மலையை இறக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்திருக்கிறான் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நேசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்திருக்கிறான். யாரையும் எதையும் கொண்டு நாம ஒதுக்கி வைக்கவோ, அவர்களை இதுதான் அவர்களுக்கு முடிவு என்பதோ சொல்லவே முடியாது. அரசராக இருக்கிறார், அவர் சொர்க்கம் போவார். இவர் ஜக்காத்லாம் கொடுக்குறாங்க, சொர்க்கம் போவாங்க. இன்னைக்கு ஏனைய இபாதத்துகளை செய்து கொண்டு இஸ்லாம் அடிப்படையாக எதை தடை செய்கிறதோ அதை செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்தரங்கமாக இன்னைக்கு இபாதத்துகள் இல்லாம மார்க்கத்தினுடைய விஷயங்களை, மார்க்கம் சொல்லித்தரப்படாத ஹராமான விஷயங்களை இன்னைக்கு அந்தரங்கமாக செய்து கொண்டு வெளிப்படையாக இன்னைக்கு என்ன செய்றாங்க? நன்மை செய்வதை போன்றோ அல்லது நன்மை செய்து மக்களுக்கு மத்தியில் தன்னை தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, பணக்காரர்களோ அல்லது படித்தவர்களோ அல்லது பதவி உள்ளவர்களோ, யார் எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரு கேட்டகரி, மற்றவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி என்கின்ற அடிப்படையில் தரம் பிரிப்பதற்கோ அல்லது இவங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும், இவங்களுக்கு நன்மை கிடைக்காது என்கின்ற அடிப்படையிலையோ, இவர்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், இவங்களுக்கு அந்தஸ்து கிடைக்காது என்கின்ற அடிப்படையிலையோ யாரையும் நாம் ஒருபோதும் முடிவெடுக்கவே கூடாது என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே,
நாம நம்முடைய இபாதத்து, நம்முடைய இறையச்சும், நம்முடைய ஈமானு, நம்முடைய இபாதத்துகள் இதை எப்படி நாம சரிப்படுத்தி கொள்ளலாம் என்பதைத்தான் நாம கவனித்து கொள்ள வேண்டுமே தவிர பிறரை யூகித்து யூகித்து நம்முடைய நன்மைகளை நாம் அளிப்பதற்கு நமக்கு ஒருபோதும் மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயங்கள் என்று நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுனுடைய தூதருக்கு எதை அறிவித்து கொடுத்தானோ அந்த வகையில அல்லாஹுனுடைய இபாதத்துகளை நடைமுறைப்படுத்துவதற்கு எம்மால் ஆன முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தையும் எம்முடைய உள்ளங்கால்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வைத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூலூ கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரஸூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சகோதரர்களை பார்த்தும் எந்த நபர்களை பார்த்தும் இவர்கள் இன்னென்ன நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள் என்கின்ற ஒரு தீமையான சிந்தனையோ அல்லது தேவையில்லாத காரியங்களோ நம்மால் யூகிக்க வேண்டாம் என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த ஒவ்வொரு மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாலிக் இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களாக இருந்தாலும் சரி, இப்படி நமக்கு தெரிந்த ஒரு சில இமாம்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவருக்கு நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு தடவை ஒரு பிரச்சாரத்திற்காக ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்படி ஊருக்கு போகக்கூடிய நிலையில ஒரு பள்ளிவாசல தங்குவதற்காக என்ன செய்றாங்க, உள்ள போறாங்க. ஆனா இவங்க இமாம் அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியவே இல்லை. அப்படி போகக்கூடிய நிலையில பள்ளிவாசல் உள்ள ஒரு நபரு, இந்த பள்ளிவாசல தங்கக்கூடாது, நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே தள்ளி என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல கதவை அடைச்சாச்சு. இவரு பள்ளிவாசலுக்கு வாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் வாசல்ல ஒரு நபர் ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம அரிசி ரொட்டி சொல்லுவோமா இல்லையா, கையில தட்டி தட்டி என்ன செய்றாங்க, போடுதாங்க. அப்படி போடக்கூடிய நிலையில அவங்க ஒவ்வொரு தட்டுக்கும் என்ன செய்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி அந்த ரொட்டி என்ன செய்றாங்க, மாத்தி மாத்தி போட்டு தீயில போட்டு எடுக்கிறாங்க. அப்போ இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன ஒவ்வொரு தட்டுக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றீங்க, எது காரணம் இருக்கா, என்ன காரணம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அப்போ அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதுமே அல்லாஹ்வினிடத்துல துவா கேட்கக்கூடியவனாகும், அந்த துவா எனக்கு எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அல்லாஹ்வினிடத்தில் நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி தௌபா தேடிக்கிட்டே இருப்பேன். நானும் ஒவ்வொரு துவாவை கேட்பேன், அந்த துவாவினுடைய பிரதிபலன் எனக்கு ஏதாவது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நான் என்ன செய்கிறேன், நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் சமீப காலமாக அஹ்மது இப்னு ஹம்பல் அப்படிங்கிற ஒரு மார்க் அறிஞர் இருக்கிறார். அவரை சந்திக்கணும்னு நானும் பல தடவை முயற்சி பண்ணேன், கிடைக்கவே இல்லை. அல்லாஹ்வினிடத்தில் நானும் பல தடவை கேட்டுக்கிட்டே இருக்கேன், அது நடக்கவே இல்லை. அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுதேன், அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார். உடனே அஹ்மது இப்னு ஹம்பல், அவங்க தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க கேட்ட துவா தான் என்னை பள்ளிவாசலிருந்து வெளியே இறக்கி வைத்தது. நீங்க யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்களோ அந்த இமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட அவர்கள் தெரிவித்துக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்க என்ன வார்த்தை கேட்டாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கெல்லாம் கொடுக்கணுமா, இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு தான் நான் கொடுப்பேன், என்னுடைய அருள் இவனுக்கு உண்டு அவர்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையுமே தரம் பிரிக்கவே இல்லை. யாரு பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத்
ஒவ்வொரு மனிதர்களுடைய பிடரின் நரம்பை விட மிக சமீபமாக நான் இருக்கிறேன். யாரு துவா கேட்டாலும் சரி, நிச்சயமாக அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எங்கிட்ட கேளுங்க, நல்லா சொல்றான். எங்கிட்ட நீங்க துவா கேளுங்க, இஸ்தஜீபு, எங்கிட்ட நீங்க துவா கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்றேன், பதில் கொடுப்பேன். இவர்களுக்கு தான் கொடுப்பேன், அவர்களுக்கு கொடுப்பேன் என்று யாரையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒதுக்கி வைப்பதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கட்டங்களில் இந்த மாதிரியான யாரெல்லாம் யாரை ஒதுக்கி வைக்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செஞ்சிருக்கணும். இல்லாமல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய யூகங்களை நாம தவிர்த்து வச்சு, யாரை பற்றி எந்த மாதிரியான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு ஓரங்கட்டி வச்சு, அவர்களுக்கு எதிராக நம்முடைய வார்த்தைகள் இல்லாம அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒருவருக்கு ஒருவர் துவா செய்து கொள்வதும் ஒருவருக்கு ஒருவர் முஆனகா செய்து கொள்வதும் தான். பாரக் அல்லாஹ் உலக்கு, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இன்னைக்கு நான் தும்முனா, இப்போ இந்த இடத்துல நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் தும்பி நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல நீங்க என்ன சொல்லணும்? இர்ஹமுக்கல்லாஹ். நீங்க இர்ஹமுக்கல்லாஹ் சொன்னா நான் என்ன சொல்லணும்? யஹ்திக்குமுல்லாஹு யுஸ்லிஹ் பாலக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி உங்களுடைய காரியங்களை சீராக்கட்டும் சொல்லி நான் என்ன செய்ய உங்களுக்கு துவா செய்யணும். இப்படித்தான் நம்முடைய அரவணைப்புகள் ஓடணுமே தவிர, இவனுக்கெல்லாம் நம்ம துவா செய்யலாமா, இவனுக்கெல்லாம் நம்ம ஒன்று கேட்கலாமா, இவனெல்லாம் அதை பேசலாமா என்று பிறரை பார்த்து எந்த விதமான யூகங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் அமையவே கூடாது. அப்படி அமையக்கூடிய பட்சத்தில் ஷைத்தான் அல்லாஹ்வினிடத்தில் என்ன கேட்டானோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு மனித சமூகத்தை அப்படி நேராக நரகத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அதனால அதை விட்டு நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம், நம்முடைய குடும்பத்துக்காக பிரார்த்திப்போம், நம்முடைய ஜமாத்துக்காக பிரார்த்திப்போம், நம்முடைய திரு நண்பர்களுக்காக பிரார்த்திப்போம். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வினிடத்திலிருந்து ரஹ்மத்தை வாங்கி அவர்கள் கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருடைய உள்ளங்களையும் ஒன்றிணைத்து, எம் அனைவர்களுடைய ஈமானை ஒன்றிணைத்து, எம் அனைவர்களுடைய இறையச்சத்தை ஒன்றிணைத்து ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில்லதில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ இன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.